Hello students, welcome to Nice One Max. This is Malathi. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அல்ஜீப்ரால 3.2ல ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போறோம். Find the GCD of given expressions அப்படினு கொடுத்திருக்காங்க. எப்பவுமே நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படினா ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்து அதுக்கு GCD கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நம்ம அது என்ன பண்ணுவோம், ஏதாவது மெத்தட் வச்சு கண்டுபிடிப்போம். இப்போ 2க்கும் 4க்கும் GCD கேட்டாங்கன்னா 2 தான் அப்படி நமக்கு தெரியும். ஆனா இவ்வளவு பெரிய எக்ஸ்பிரஷனுக்கு GCD கேட்டாங்கன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால நம்ம என்ன பண்றோம், டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். இந்த டிவிஷன் மெத்தட்ல உள்ள டிவிடெண்டா இருக்குல்ல, அது என்னவா இருக்கணும் அப்படின்னா பவர் பெருசா இருக்கணும், ஜாஸ்தியா இருக்கணும். ஸோ எக்ஸ் பவர் 4 பிளஸ் 3x பவர் 3 பிளஸ் 0x² மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 அப்படின்னு இருக்கா. ஏன் 0x² போட்டேன் அப்படின்னா அங்க 0x² இல்ல, ஆனா நம்மளுக்கு ஏதாவது மல்டிபிள் பண்றப்ப x² டேர்ம்ஸ் வரும். அப்ப வர்றப்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆகி என்ன பண்ணணும், இந்த இதுக்கு கீழே இருக்கிற இடத்துல போட்டக்கூடாது. அதுக்காக தான் என்ன பண்றோம், இந்த டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா. இப்போ இது வந்து என்னது, டிவைசர். ஏன்னா அது பவர் சின்னதா இருக்கு, x பவர் 3, அதாவது இந்த பவர் சின்னதா இருக்கு, இங்க x பவர் 4 இருக்கு, அதனால அதை நான் உள்ள போட்டேன், இதை வெளியே போட்டேன். ஓகேவா. ஸோ x³ பிளஸ் x² மைனஸ் 5x பிளஸ் 3. ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஒரு டேர்ம் போட போகிறோம். அந்த டேர்மை இது கூட மல்டிபிள் பண்ணால் x பவர் 4 வரணும். x³ கூட எக்ஸை மல்டிபிள் பண்ணால் தானே x பவர் 4 வரும். இப்போ போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்துக்கூடையும் மல்டிபிள் பண்ணுங்க. x இன்ட்டு x² ப்ளஸ் x³ மைனஸ் 5x² ப்ளஸ் 3x அப்படின்னு இருக்குது. இப்போ எனக்கு சைன் சேஞ்ச் பண்ணால் தான் x பவர் 4 வந்து கேன்சல் ஆகும். சைன் சேஞ்ச் பண்ணுறேன். இது ப்ளஸ்ஸாக இருக்கும், இது வந்து மைனஸாக இருக்கும். ஸோ இது கேன்சல் ஆயிரும். இது வந்து 2x³ ப்ளஸ் 5x² மைனஸ் 4x. இந்த 3 அப்படியே கீழே கொண்டு வந்தால் மைனஸ் 3. ஓகே, இதோட முடிஞ்சா அப்படின்னா கிடையாது, முடியல. நம்மளுக்கு எப்போ 0 வருதோ அப்போ தான் நிறுத்தணும், அது வரைக்கும் போட்டே இருக்கணும். இந்த யூக்ளிட் டிவிஷன்லமா பார்த்துருப்பீங்களா, a which is equal to bq plus r, அதே மாதிரி தான். எப்போ 0 வருதோ அப்போ தான் நிறுத்தணும். ஸோ 2x³ இருக்கு, இங்கே வந்து ஏதோ ஒன்று போட போறீங்க, அது போட்டு இங்கே மல்டிபிள் பண்ணால் எனக்கு 2x³ வரும். ஆல்ரெடி இங்கே x³ இருக்கு, அப்போ +2 போட்டுக்கலாமா. +2 போட்டால் ப்ளஸ் 2 இன்டூ x³ 2x³ ப்ளஸ் 2 இன்டூ x² 2x², 2 இன்டூ மைனஸ் 5x மைனஸ் 10x, அப்புறம் ப்ளஸ் 6. அவ்வளோதான். இப்போது சைன் சேஞ்ச் பண்ணாதான் கேன்சல் ஆகும், அதனால நான் சைன் சேஞ்ச் பண்ணுறேன். இது 2x³ அடிச்சு விட்டுறேன். 3x² ப்ளஸ் 6x மைனஸ் 9 அப்படின்னு ஒன்று கிடச்சிருச்சு. இப்போ நல்லா பாருங்க, இந்த 3 இன்டூ x² ப்ளஸ் 6x மைனஸ் 9 நான் எப்படி எழுதிக்கலாம், 3 காமனாக வெளியே எடுத்தா x² ப்ளஸ் 2x மைனஸ் 3 விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. கரெக்டு தானே. எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் 0ன்னு வந்தால் தான் நம்ம 0ன்னு சொல்லுவோம். கரெக்டாக. இப்போ இதில் இந்த 3 நம்ம கணக்கில் எடுத்துக்கணும்னா எடுத்துக்க தேவையில்லை, நம்மளுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ்பிரஷன் எக்ஸில் இருக்கிறதுனால நம்ம எக்ஸோட வேல்யூஸ் எதில் இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேவா. இப்போது நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் எல் டிவிஷன் போடுறேன். ஆனால் இப்போ உள்ள வந்து டிவிடெண்ட்டாக யார் இருப்பாங்க அப்படின்னா பழைய டிவைசர் தான் டிவிடெண்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க தானே கண்டினியூ ஆகுறாங்க. x³ ப்ளஸ் அது வேறு மறந்து போச்சு, x² மைனஸ் 5x ப்ளஸ் 3 x² மைனஸ் 5x ப்ளஸ் 3. கரெக்டாக எழுதிருக்கேனான்னு பார்த்துக்கோங்க, ஏன்னா அதில் ஒரு சின்ன தப்பு வந்தாலும் ஆன்சர் வராது. ஓகே, டிவைசர் யாரு அப்படின்னா இவங்க தான் டிவைசர். x² ப்ளஸ் 2x மைனஸ் 3 ஒன்றும் இல்லை கண்ணா. இப்போ நீங்கள் a which is equal to bq ப்ளஸ் r. ஓகேவா. இப்போ இதில் இந்த ஜிசிடி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க, இது வந்து டிவிடெண்ட்டு, இது டிவைசரு, இது கோஷன்ட்டு, இது ரிமைண்டர் வந்து எப்போ ஈக்குவல் டு 0ன்னு வருதோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டெப்பை ஸ்டாப் பண்ணுவோம். ஸ்டாப் பண்ணிட்டு இந்த கோஷன்ட்டை வந்து இந்த என்ன டிவைசர், இந்த டிவைசரை வந்து நம்ம ஜிசிடி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கேயும் நம்ம டிவைசரை தான் ஜிசிடின்னு சொல்ல போகிறோம். சரியா. ஸோ என்ன பண்ணுறேன், இந்த x² கூட எதை மல்டிபிள் பண்ணால் x³ வரும், x இன்ட்டு x² x³. ஓகே, x இன்ட்டு என்ன ஓடுது, x இன்ட்டு 2x என்ன வந்துடும், 2x² மைனஸ் 3x. சைன் சேஞ்ச் பண்ணுங்க பார்க்கலாம், இது போயிடும், இது சேஞ்ச் பண்ணும், இது ப்ளஸ் இருக்கும். ஸோ மைனஸ் 2x² x²னா மைனஸ் x² மைனஸ் 2x ப்ளஸ் 3. இந்த 3 நான் கீழே கொண்டு வந்துட்டேன். இப்போது இங்கே ஏதோ ஒரு டேர்ம் போடணும், அந்த டேர்ம் போட்டு மல்டிபிள் பண்ணோம்னா மைனஸ் x² வரணும். ஸோ மைனஸ் 1 போடலாமா. மைனஸ் 1 இன்டூ x² மைனஸ் x² மைனஸ் 1 இன்டூ 2x மைனஸ் 2x மைனஸ் 1 இன்டூ மைனஸ் 3 ப்ளஸ் 3. இந்த ப்ளஸ் மைனஸ் புரியலன்னா கீழே சொல்லுங்கள், நான் கமெண்ட்டில் போடுங்க, நான் வீடியோ போடுறேன். ஓகேவா. இப்போ அதே தான் மேம் வந்திருக்கு அப்படின்னா நான் என்ன சொன்னேன், ரிமைண்டர் எப்போ 0 வருதோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணிப்போம்,
ஜிசிடி கண்டுபிடிப்போம். அதாவது அந்த டிவைசரை தான் என்னன்னு சொல்லுவோம், ஜிசிடின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னேன். இது வந்து நான் யூக்ளிட் டிவிஷன் லெம்மா வச்சு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ சைன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இது கேன்சல் ஆகிடும். இது சைன் சேஞ்ச் பண்ணால் இதுவும் கேன்சல் ஆகிடும். இது சைன் சேஞ்ச் பண்ணால் இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்னவாயிருச்சு, ரிமைண்டர் ஈக்குவல் டு 0. அப்போ ஜிசிடி என்னவா இருக்கும், இங்கே வந்துச்சுல ஒரு டிவைசர், அதுதான் நம்மளுக்கான ஜிசிடி. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3 இதுதான் அந்த கொஸ்டின். ஓகே, இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மில் நான் எதை டிவிடெண்ட்டாக எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா இதைத்தான் டிவிடெண்ட்டாக எடுத்துக்க போகிறேன். மேம் அதில் தான் டேர்ம்ஸே இல்லையே அப்படின்னா அந்த டேர்ம்ஸ் எல்லாம் மறைஞ்சிருக்கு. அதாவது நம்ம 0 போட்டு இன்க்ளூட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 0x பவர் 3. x3 அங்கே இல்லை, அதனால் 0x3 போட்டுக்கிட்டேன். ப்ளஸ் 0x ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் இல்லை அதனால் போட்டுக்கிட்டேன். அடுத்து 0x, எக்ஸ் இல்லை அதனால் போட்டுக்கிட்டேன். அப்புறம் என்ன இருக்குது, -1. இதெல்லாம் கம்பல்சரி போடணும், போடாமல் விட்டுறாதீங்க. இப்போ நம்ம டிவைசராக இதை எடுத்துக்கிறோம். ஸோ x3 மைனஸ் 11x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11. ஓகேவா? இப்போ இங்கே ஒரு டேர்ம் போட போகிறீங்க. எந்த டேர்ம் இங்கே போட்டு இங்கே மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் பவர் 4 வரும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் 3 என்னது, எக்ஸ் பவர் 4. எக்ஸ் இன்ட்டு 11x ஸ்கொயர் வந்து என்னது, மைனஸ் 11x கியூப். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 11 மைனஸ் 11x. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சைன் சேஞ்ச் பண்ணுறோம். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக மாற்றுறோம், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றுறோம். ஓகேவா? கரெக்டாக பண்ணிட்டேன்னா இப்போ இந்த மைனஸை நான் இந்த x4 அடித்து விட்டுறேன். ப்ளஸ் 11x கியூப் இருக்குது, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ளஸ் 11x இருக்குது. ஓகேவா? இப்போது அகெயின் இங்கே ஒரு டேர்ம் போட போகிறீங்க. அந்த டேர்ம் இது கூட மல்டிபிள் பண்ணால் 11x கியூப் வரணும். அப்போ ப்ளஸ் 11 போட்டுக்கலாமா? ஏன்னா இங்கேயும் ப்ளஸ் 11 தான் இருக்குது. ப்ளஸ் 11 இன்ட்டு எக்ஸ் கியூப் 11x கியூப். அதுக்கப்புறம் 11 இன்ட்டு மைனஸ் 11x ஸ்கொயர். 11 11 சார் என்ன வந்துடும், 121 வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது கரெக்டாக, 11 இன்ட்டு 11x ஸ்கொயர் அப்படின்னா இப்படி தான் வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 121x ஸ்கொயர். அதுக்கப்புறம் 11 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 11x. இந்த -1 சும்மா இருக்குல்ல, அது கீழே இறக்கிடுங்க. ஆல்ரெடி இறக்கிருக்கணும். ஸோ 11 இன்ட்டு 11 மைனஸ் 121. ஓகேவா? இதில் மைனஸ் சைன் ப்ளஸ் சைன் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா ஃபுல் சம்மும் தப்பாக தான் வரும். நானே இந்த சம்மில் ஏகப்பட்ட மிஸ்டேக் பண்ணுவேன். அதனால் கொஞ்சம் கவனமாக போட்டுட்ருக்கேன். ஓகேவா? ஸோ ப்ளஸ் 11x மைனஸ் 121 போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணணும். இப்போ இதை சைன் சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும். இந்த 11x3 கேன்சல் ஆயிரும். இங்கே என்ன வந்துடும், ப்ளஸ் 120x ஸ்கொயர். இது ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் 120 அப்படின்னு வரும். ஓகே, இந்த ப்ளஸ் 120x ஸ்கொயர் ப்ளஸ் 120 இதை நம்ம தனியாக எடுத்து எழுதுவோம். 120x ஸ்கொயர் ப்ளஸ் 120 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. கரெக்டா? கரெக்டு தானே? இந்த ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சா, வரல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சம்ம ப்ரொசீஜரை அடுத்து ஃபாலோ பண்ணுறோம். அப்போ 120 காமனாக எடுத்துட்டா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 120 நம்ம கணக்கில் எடுத்துக்கணுமா, எடுத்துக்க வேண்டாம். நம்ம இதை மட்டும் கணக்கில் எடுத்தால் போதும். அப்போ நம்மளோட நியூ ரிமைண்டர் என்னது, நியூ ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நியூ ரிமைண்டர் தான் என்னவாகும், இந்த பக்கம் டிவைசர் ஆகும். உள்ளே இருக்கிற டிவிடெண்ட் என்னவா இருக்கும், பழைய டிவைசர் ஒருத்தன் இருந்தால அவனை கொண்டு வந்து இங்கே போடுங்க. ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11 மைனஸ் 11x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11. ஓகே, எக்ஸ் கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11. இங்கே வந்து என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0x ப்ளஸ் 1. ஏன் 0x போடுறேன், ஏன்னா 2 1 0 அப்படி தான் வரணும். எக்ஸ் ஸ்கொயரு, அதுக்கப்புறம் எக்ஸோட டேர்மே இல்லை, அதுக்கப்புறம் 1ன்னு கொடுத்துட்டாங்க. நம்மளும் அதே மாதிரி வச்சு போடக்கூடாது. அப்படி போட்டோம்னா எக்ஸோட டேர்முக்கு நம்ம போடுறப்ப நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்க, இங்கே ஒரு டேர்ம் போட போறீங்க. அந்த டேர்மோட இதை மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் கியூப் வரணும். இப்போ எக்ஸ் போட்டால் தானே வரும். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப். எக்ஸ் இன்ட்டு 0x ஸ்கொயர் என்ன வரும், 0x ஸ்கொயர் தான் வரும். சாரி, எக்ஸ் இன்ட்டு 0x. அடுத்து எக்ஸ் இன்ட்டு 1 என்ன வந்துடும், 1x அப்படின்னு வந்துடும். இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுங்க பார்க்கலாம். சைன் சேஞ்ச் பண்ணால் இது கேன்சல் ஆகிடும். இதையும் சைன் சேஞ்ச் பண்ணுங்க, இதையும் சைன் சேஞ்ச் பண்ணுங்க, இது கேன்சல் ஆகிடும். மைனஸ் 11x ஸ்கொயர், அதுக்கப்புறம் இந்த மைனஸ் 11 கீழே வந்துடும். கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா
மேலே வந்து -11 வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஏன்னா இங்கே -11 இருக்கு, ஏதோ ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ண போறீங்க. ஸோ -11 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் என்ன வந்துடும்? ஐயோ என்ன ஓடுது, -11x². அதுக்கப்புறம் -11 இன்டூ 0x வருது, அது என்னவா தான் இருக்கும்? 0x தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் -11 இன்டூ 1 -11. ஓகேவா? இப்போ நம்ம இதை சைன் சேஞ்ச் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், கேன்சல் ஆயிரும். இப்போ இது கேன்சல் ஆகி ஆன்சர் என்ன வருது? 0ன்னு வருது. அப்போ நம்மளுக்கான ஜிசிடி என்னது? இதுதான ஜிசிடி. ஸோ ஜிசிடி ஆஃப் தி சம் which is equal to x² plus 0x plus 1. இப்படியும் எழுதலாம், இல்லாட்டி x² plus 1ன்னு எழுதலாம், அது உங்கள் இஷ்டம், ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கப்புறம் எந்த ப்ரொசீஜர் கிடையாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ தேர்ட் சம்மில் பாருங்கள், 2 எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் 2 எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னா, முன்னாடி வந்து நம்பர்ஸ் இருக்குது, x⁴ முன்னாடி நம்பர்ஸ் இருக்குது, ரெண்டுமே x⁴ இருக்குது. இப்போ இதில் எதை வந்து டிவிடெண்ட்டாக போடுறது, எதை டிவைஸராக போடுறது அப்படின்னு பெரிய கன்ஃபியூஷன் வரும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனை நல்லா கவனித்து பாருங்கள். இங்கே 3, 6, 12, 24 இது எல்லாமே 3ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடியது தான். அதனால் நான் என்ன பண்ணுறேன், டோட்டல் எக்ஸ்பிரஷனையும் 3ஆல் டிவைட் பண்ணிடுறேன். 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? x⁴ ப்ளஸ் 2x⁴ மைனஸ் 4x² மைனஸ் 8x. கரெக்டா? ஏன் இப்படி போட்டிருக்கேன்னு புரியுதா? நான் உங்களுக்காக கீழே இதை தனியாக டிவைட் பண்ணியும் காமிக்கிறேன். புரியாதவங்க இந்த ஸ்டெப்பை எழுதிக்கோங்க. ஓகேவா? இங்கே டிவைடட் பை 3 போட்டால் இது கேன்சல் ஆகி இது வந்துடும். இங்கே டிவைடட் பை 3 போட்டால் இங்கே 2 வந்துடும். டிவைடட் பை போட்டால் 4 3s are 12. டிவைடட் பை போட்டால் 8 3s are 8x. 8 3s are 24. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எந்த இதில் டிவைட் ஆகும் அப்படின்னா 2ஆல் டிவைட் ஆகும். 2 வந்து என்னது? காமன் டிவைஸராக இருக்குது. ஸோ டிவைடட் பை 2 போடுறேன். அதே மாதிரி தான் 2x⁴ ப்ளஸ் 7x³ ப்ளஸ் 4x² மைனஸ் 4x. ஓகேவா? இதை நான் வகுத்து காமிக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். 2ஆல் 4 டிவைட் பண்ணோம்னா 2 கிடைக்கும், 14 7 கிடைக்கும், 8 வந்து 4 கிடைக்கும், இங்கே 8 வந்து 4 கிடைக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை அழிக்க போகிறேன், நீங்கள் பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்றை வந்து நான் டிவைஸராகவும் டிவிடெண்ட்டாகவும் எடுக்க போகிறேன். நல்லா கவனிங்க, இங்கே x⁴ தான் இருக்குது, இங்கே x⁴ தான் இருக்குது. ஆனால் இதுதான் கொஞ்சம் பெருசு. ஏன் பெருசு அப்படின்னா முன்னாடி 2 டைம்ஸ் ஆஃப் x⁴ இருக்குது. கரெக்டா? ஸோ அப்போ நான் இதைத்தான் என்னவா எடுக்க போகிறேன்? டிவிடெண்ட்டாக எடுக்க போகிறேன். இதுதான் உள்ளே போடணும், இது வந்து டிவைஸராக வெளியே வச்சுக்க போகிறேன். புரிஞ்சா நான் எப்படி எடுத்திருக்கேன்னு? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனை டிவைடட் பை 3 டிவைடட் பை 2 போட்டாச்சு. அதுக்கப்புறம் அங்கே 2x⁴ இருக்குது, இங்கே வெறும் x⁴ இருக்குது. அதனால நான் இதை டிவிடெண்ட்டாக எடுத்துக்கிறேன், இது டிவைஸராக எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட்டு 2x⁴ ப்ளஸ் 7x⁴ ப்ளஸ் 4x² மைனஸ் 4x, x⁴ ப்ளஸ் 2x⁴ மைனஸ் 4x² மைனஸ் 8x. ஓகே, இப்போது இங்கே ஒரு நம்பர் போட போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு வேரியபிள் போட போகிறீங்க. போட்டிங்கன்னா இங்கே என்ன ஆன்சர் வரணும்? 2x⁴ வரணும். ஆல்ரெடி இங்கே x⁴ தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன போட்டால் போதும்? 2 போட்டால் போதும். கரெக்டாக? ஸோ 2 இன்ட்டு x⁴ 2x⁴ அவ்வளோதான். 2 இன்ட்டு ப்ளஸ் 2x³ 8x³ 2 இன்ட்டு அங்கே என்னடா போட்டு வச்சுருக்கேன்? -1 -4 4 தான் அந்த அளவா? ஓகேவா? ஸோ 2 இன்ட்டு 4 வந்து மைனஸ் 8x² மைனஸ் 16x. நல்லா கவனிச்சுக்கோங்க. 2x⁴ 2 இன்ட்டு 2 4x³ பார்த்தியா? தப்பு பண்ணி வச்சுருக்கேன். இப்படித்தான் பண்ணுவேன், நீங்களும் இப்படி தான் பண்ணுவீங்க. ஸோ 2 இன்ட்டு 2 வந்து என்னது? 4x³. 2 இன்ட்டு 4 வந்து 8x². 2 இன்ட்டு 8 வந்து 16x. இப்போ இது கரெக்டாக போட்டிருக்கிறான்னு பார்த்துக்குவோம். x⁴ 2 4 8. ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் 2 7 4 4. ஓகே, கரெக்டாக தான் போட்டிருக்கோம். இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுங்க பார்க்கலாம். இங்கே மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும், இங்கேயும் ப்ளஸ் வரும். கேன்சல் பண்ணால் இங்கே 0 வரும். 7ல் 4 போச்சுன்னா 3x³
4ம் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் அப்போ ப்ளஸ் 12x². அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது ப்ளஸ் 12x. ஓகேவா? 16லேருந்து 4 போயிடுச்சு ப்ளஸ் 12x. இப்போ இது வந்து நாட் ஈக்குவல் டு 0 தானே. 3x³ ப்ளஸ் 12x² ப்ளஸ் 12x இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஆனால் இது மூணுத்தில் எது காமனாக இருக்குது? ஐயோ எடு வெளியே போயிடுச்சு. மூணுத்துல எது காமனா இருக்கு? 3 காமனா இருக்கு. ஸோ 3 காமனா எடுத்துட்டோம்னா 3x³ ப்ளஸ் 4x² ப்ளஸ் 4x which is also not equal to 0. இப்போ இந்த 3 நம்ம கணக்கு பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். நம்ம இதை மட்டும் எடுத்துக்க வேண்டியதான். ஸோ நியூ ரிமைண்டர் which is equal to x³ ப்ளஸ் 4x² ப்ளஸ் 4x which is not equal to 0 அப்படின்னு போட்டுற வேண்டியதான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இதுதான் நம்மளோட நியூ டிவைசர். டிவிடெண்ட் யாரு? இந்த இங்க இருக்காம பார்த்தியா, இவன் தான் நம்மளோட நியூ டிவிடெண்ட். அப்போ உள்ள யாரை போடணும் அப்படின்னா கடைசியா வந்தால டிவைசர் அவனைத்தான் போடணும், அதாவது இவங்கள தான் போடணும். ஸோ x⁴ மைனஸா ப்ளஸ்ஸா ப்ளஸ் 2x³ மைனஸ் 4x² x⁴ ப்ளஸ் 2x³ மைனஸ் 4x² மைனஸ் 8x. ஓகேவா? கரெக்டாக போட்டிருக்கலாம் பார்த்துக்கிறேன். x⁴ 2x³ மைனஸ் 4x² மைனஸ் 8x. டிவைசர் வந்து x³ ப்ளஸ் 4x² ப்ளஸ் 4x. இப்போ இங்கே ஒன்று போட போகிறீங்க, இங்கே வந்து x⁴ வரணும். அப்போ எக்ஸ் போட்டால் வருமா? x இன்ட்டு x³ என்ன வந்துடும்? x⁴. x இன்ட்டு 4x² என்ன வந்துடும்? 4x³ x இன்ட்டு 4x ப்ளஸ் 4x² அப்படின்னு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ட்ராக்ஷன் சப்ட்ராக்ஷன் சப்ட்ராக்ஷன். இப்போ இது என்னவாயிடும்? கேன்சல் ஆயிரும். இது வந்து மைனஸ் 2x³, இங்கே வந்து என்ன வந்துடும்னா மைனஸ் 8x². ஓகே, அதுக்கப்புறம் இந்த மைனஸ் 8x அப்படியே கீழே வந்துடும். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே -2 இருக்குது, இங்கே x³ இருக்குது. இங்கே ஏதோ ஒரு டேர்ம் போட போகிறீங்க, அந்த டேர்மை இது கூட மல்டிபிள் பண்ணால் -2x³ வரணும். அப்போ என்ன போடணும்? -2 போடணும். -2 இன்ட்டு x³ என்ன வந்துடும்? -2x³ -2 இன்ட்டு ப்ளஸ் 4x² என்ன வந்துடும்? -8x². -2 இன்ட்டு ப்ளஸ் 4x என்ன வந்துடும்? -8x. இப்போ அதே மாதிரி வந்துருச்சா? சைன் சேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சம் முடிய போகுது. இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும். 0 வந்து என்னவா வந்துருச்சு? ரிமைண்டரா வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு ஜிசிடி என்னது? கடைசியா போட்டோம்ல டிவைசர், அதுதான் ஜிசிடி. ஸோ ஜிசிடி ஆஃப் தி சம் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி வருது. x² ப்ளஸ் 4x² சாரி x³ ப்ளஸ் 4x² ப்ளஸ் 4x, இதுதான் நம்மளுக்கான ஜிசிடி. ஓகேவா? x³ ப்ளஸ் 4x² ப்ளஸ் 4x. அவ்வளோதான் இந்த சம். 4th சம் போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து 4th சம். 4th சம்மில் பாருங்கள், 2 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன், இது செகண்ட் எக்ஸ்பிரஷன். ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கிற டேர்ம்ஸை நம்ம வெளியே எடுத்துடலாம், அதாவது டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் 3 டிவைடாக இருக்கா, டிவைட் பண்ண முடியுமா? ஸோ அதனால் டிவைடட் பை 3 அப்படின்னு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். x³ ப்ளஸ் x² ப்ளஸ் x ப்ளஸ் 1 அப்படின்னு சின்னதாயிடும். இப்போ இதில் எது காமனாக இருக்குது? 6 காமனாக இருக்குது. ஸோ டிவைடட் பை 6 அப்படின்னு போட்டோன்னா இங்கே x³ ப்ளஸ் 2x² ப்ளஸ் x ப்ளஸ் 2 அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ எது டிவிடெண்ட் எது டிவைசர்னு கண்டுபிடிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் x³ பாருங்க, ரெண்டுமே x³ தான் இருக்கு, முன்னாடி எந்த டேர்ம்ஸும் இல்லை. அடுத்து x² பாருங்க, இதுக்கு முன்னாடி 2 இருக்கு, இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. அப்ப நான் இதை வந்து என்னவா எடுத்துக்குவேன்? டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டிவிஷனுக்கு உள்ள போட்டுக்கலாம். இதை வந்து நான் என்னென்ன எடுத்துப்பேன்? டிவைசர் அப்படின்னு எடுத்துப்பேன். ஓகேவா? புரிஞ்சா எப்படி நான் டிவிடெண்ட் டிவைசர் எடுக்கிறேன்னு? ஸோ x³ ப்ளஸ் 2x² ப்ளஸ் x ப்ளஸ் 2. இங்கே என்ன இருக்கு? x³ ப்ளஸ் x² ப்ளஸ் x ப்ளஸ் 1. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு டேர்ம் இங்கே போட போறீங்க, இங்கே x³ வரணும். ஆல்ரெடியே இங்கே x³ தான் இருக்குது. அப்போ நான் என்ன போடுவேன்? 1 தான் போடுவேன். 1 இன்ட்டு x³ என்ன வந்துடும்? x³ ப்ளஸ் x² ப்ளஸ் x ப்ளஸ் 1 அப்படின்னு இருக்கா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சப்ராக்ட் பண்ண போகிறேன், ஏன்னா சைன் சேஞ்ச் பண்ணணும்ல. ஸோ 1 x² எல்லாம் போட்டாச்சு, சைன் சேஞ்ச் பண்ணுறேன். இது கேன்சல் ஆயிரும். 2x² மைனஸ் x² வந்து x² தான் வரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். ஒரு ப்ளஸ் 1 வரும். ஓகே, இப்போ இங்கே ஏதோ ஒரு டேர்ம் போட்டு இங்கே மல்டிபிள் பண்ணுறப்ப இங்கே x² வரணும். ஆனால் சான்ஸே இல்லை, ஏன்னா இங்கே இருக்கிறது யாரு? x³. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப் ப்ரொசீஜர் பண்ணிடணும்.
அதாவது என்ன பண்ணுவோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நம்மளோட நியூ ரிமைண்டர் என்னது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு போட்டுருங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டிவிடெண்ட் உள்ளே போடுறோம். இவன் தான் டிவிடெண்ட், கடைசியாக வந்த டிவைசர் தான் அடுத்த சம்முக்கான டிவிடெண்ட். ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு டேர்ம், அதாவது இங்கே ஒரு டேர்ம் போடணும், இந்த டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணணும், எக்ஸ் கியூப் கிடைக்கணும். ஸோ எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப், எக்ஸ் இன்டூ ப்ளஸ் 1 வந்து என்னன்னு வந்துடும், என்ன இது? ஓ பத்தியா, நான் தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா 0x ஸ்கொயர் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம், அப்பதான் வந்து நம்மளுக்கு என்ன வராது, கன்ஃபியூஷன் வராது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் 0x ப்ளஸ் 1. ஓகேவா? சும்மா மெருவனே அப்படியே போடக்கூடாது. ஸோ எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் வந்து என்ன வந்துடும், எக்ஸ் கியூப், எக்ஸ் இன்டூ 0x என்ன வந்துடும் 0x ஸ்கொயர், எக்ஸ் இன்டூ 1x வந்து ஒரு எக்ஸ் டிவைடட் பை, இப்போ இது சைன் சேஞ்ச் பண்ணீங்கன்னா இது கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வரும், இங்கே கீழே இருக்கிற 1 அப்படியே வந்துடும். இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது. அப்போ நான் மேலே என்ன போட்டால் போதும், 1 போட்டால் போதும். ஸோ 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரு, 1 இன்டூ 0 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ், அது போடணும்னு அவசியம் இல்லை, அந்த டேர்மே இல்லை. 1 இன்டூ 0xனா என்ன வரப்போகுது, 0 தான் வரப்போகுது. ஸோ 1 இன்டூ 1 வந்து என்னென்னு வந்துடும், 1ன்னு வந்துடும். இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுங்க, சேஞ்ச் பண்ணால் இது கேன்சல் ஆயிரும், ஆன்சர் 0ன்னு வந்துடும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு இதுதான் என்னது, ரிமைண்டர். அப்போ ஜிசிடி ஆஃப் திஸ் சம் என்னது, ஜிசிடி ஆஃப் திஸ் சம் which is equal to கடைசியா வந்த டிவைசர், கடைசியா யார் வந்தா, இவன் தான் வந்தான். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 0x பிளஸ் 1 இப்படியும் எழுதலாம், அப்படி இல்லாட்டி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னு எழுதலாம். இந்த மாதிரி சம்ஸ்ல அந்த டேர்ம்ஸ் இருக்குல்ல, காணாம போன டேர்ம்ஸை நீங்க தான் கிரியேட் பண்ணி போட்டுக்கணும். அப்படி போடாம விட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும், வேற பக்கம் போட்டுருவீங்க, சம்மு தப்பா தான் வரும். ஓகேவா? ஓகே, நம்ம அடுத்து செகண்ட் ரோமன் லெட்டர் பார்க்கலாம். இப்போ செகண்ட் ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சம் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போன ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் என்ன கண்டுபிடிச்சோம், ஜிசிடி கண்டுபிடிச்சோம். ஜிசிடியை விட எல்சிஎம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் எப்படி எழுதுவேன், 2க்கும் 4க்கும் எல்சிஎம் கேட்டாங்கன்னா 2வை தனித்தனியாக பிரித்து எழுதுவேன். 2 இன்ட்டு 2 சாரி 4, 2வை பிரித்து எழுத சொன்னாங்கன்னா 2 இன்ட்டு 1. இப்போ இதில் எது ஜாஸ்தியாக இருக்குது, 2 பவரில் இதுதான் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ 2 பவர் ஸ்கொயர் தான் வந்து என்னது எல்சிஎம், அப்போ 4 தான் எல்சிஎம் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சு சொல்லிடுவேன். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம தனித்தனியாக பிரித்து எழுதிட்டு எந்த பவர் ஜாஸ்தியாக இருக்கோ அது எல்சிஎமாக எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? புரிஞ்சா? ஐயோ ரொம்ப குட்டியாக வச்சுட்டேனே. 4x ஸ்கொயர் ஒய் அப்படின்னு இருந்ததுன்னா 2 இன்ட்டு 2, இந்த 4ஐ இப்படி பிரிச்சுட்டேன், எக்ஸை வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், அதுக்கப்புறம் ஒய்ன்னு பிரிச்சுட்டேன். 8x கியூப் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கா, அப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, எக்ஸ் வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், அப்புறம் ஒய் இன்ட்டு ஒய். ஓகேவா? இப்போ பாருங்க 2 பவர் 3 இருக்கு, 2 பவர் 2 இருக்கு. அப்போ நான் எதை எடுத்துக்கணும், 2 பவர் 3 தான் எடுத்துக்கணும். இன்ட்டு இங்கே எக்ஸ் பவர் 2 இருக்கு, இங்கே எக்ஸ் பவர் 3 இருக்கு, அப்போ எக்ஸ் பவர் 3 தான் எடுத்துக்கணும். அப்புறம் இங்கே ஒய் பவர் 2 தான் இருக்குது, அங்கே ஒய் தான் இருக்குது, அப்போ ஒய் பவர் 2 தான் எடுத்துக்கணும். அப்போ ஆன்சர் என்ன, 8x கியூப் ஒய் ஸ்கொயர். இதுதான் என்னது எல்சிஎம். அவ்வளோதான் இந்த சம். ஓகேவா? புரிஞ்சா? இதுதான் ஃபர்ஸ்ட் சம். செகண்ட் சம் பாருங்க. இப்போ இதே இதில் லைனாக நம்ம பார்த்துட்டு வந்துடலாம், டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ 9a கியூப் b ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு, கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாமோ, 9 எப்படி பிரிக்கணும், 3 இன்ட்டு 3ன்னு பிரிக்கணும். சின்ன நம்பர்ஸ் தான், அதனால நான் கண்ணிலே பிரிச்சிடுறேன். 3 இன்ட்டு 3, ஏவை எப்படி எழுதுவீங்க, a இன்ட்டு a, b ஸ்கொயரை b இன்ட்டு b எழுதுவீங்க. ஓகே, 12a ஸ்கொயர் b ஸ்கொயர் c which is equal to 12 எப்படி பிரிப்பீங்க, 2 இன்ட்டு 3 இன்ட்டு 2, 2 3s are 6, 6 2s are 12 இன்ட்டு a இன்ட்டு a, b இன்ட்டு b, அதுக்கப்புறம் என்னது சி இருக்கு. இப்போ இங்கே ஒரு 2 இருக்கு, இங்கே ஒரு 2 இருக்கு. ஸோ அப்போ என்ன வரும், ஃபர்ஸ்ட்டு 2 பவர் 2, இங்கே 3 2 இருக்கு, இங்கே 1 தான் இருக்கு. அப்போ நான் என்ன எடுத்துப்பேன், 3 பவர் 2 இன்ட்டு ஏ எத்தனை இருக்கு, இங்கே 3 இருக்கு, இங்கே 2 தான் இருக்கு. அப்போ நான் 3 தான் எடுத்துக்கணும். ஸோ ஏ பவர் 3, பி ரெண்டு பக்கமே 2 தான் இருக்கு. ஸோ பி ஸ்கொயர் இன்ட்டு சி விச் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 2 என்னது 4, 3 பவர் 2 வந்து 9,
அதுக்கப்புறம் a cube b square c which is equal to 36 a cube b square c. இதுதான் என்னது இந்த ரெண்டுத்துக்குமான LCM. அவ்வளவுதான் இந்த சம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் தேர்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க? 16m which is equal to எப்படி போடலாம்? 2 into 2 into 2 into 2 4 times of, அதாவது 2 2s are 4, 2 2s are 4, 4 4s are 16. அதுக்கப்புறம் ஒரு m இருக்கு. ஓகே, அடுத்து என்ன இருக்கு? தொண்டை ரொம்ப கவுது. 12m square n square which is equal to 2 into 3 into 2 m into m into n into n. ஓகேவா? அதாவது 2 3s are 6, 6 2s are 12. இது m square இருக்கு, இது n square இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பேலன்ஸ் என்ன இருக்கு? 8 n square இருக்கா? 2 into 2 into 2 இது வந்து 8, 4 2s are 8. அடுத்து n into n. இப்போ காமன் டர்ம்ஸ் எல்லாம் எடுத்து எழுதலாம். 2 இங்க எவ்வளோ இருக்கு? 4 இருக்கு. ஸோ 2 power 4 தான் மெஜாரிட்டி. இங்க இருக்கிற 2 எல்லாம் விட்டுருங்க. அடுத்து 3 எவ்வளோ இருக்கு? ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அடுத்து m எவ்வளோ இருக்கு? m ஸ்கொயர் இருக்கு, இங்க m இருக்கு. ஸோ அப்போ நம்ம m ஸ்கொயர் தான் எடுத்துக்கணும். அடுத்து n ஸ்கொயர் இருக்கு. மேம் இந்த டேர்ம்ல m இல்லைல்ல, அதனால நம்ம எடுக்காம இருக்கணும். அப்படிலாம் கிடையாது, மூணுத்தையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அதில் எது ஜாஸ்தி இருக்கோ எடுத்துக்கலாம். அப்போ எடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? 2 power 4 வந்து என்னது? 16 into 3 into m square into n square. அப்போ என்ன வந்துடும்? 48 m square n square அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான் இந்த தேர்ட் சம். இதுதான் அதுக்கான LCM. நெக்ஸ்ட் ஃபோர்த்து பாருங்க. ஃபோர்த்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்போ இந்த மாதிரி டேர்ம்ஸ் கொடுத்தா உங்களுக்கு ஃபேக்டரைசேஷன் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா நான் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்றேன், அதை பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் இதை ஃபேக்டரைஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. p ஸ்கொயர் மைனஸ் 3p பிளஸ் 2. அதாவது எப்படின்னா இந்த டைப் உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. பிளஸ் 2 மைனஸ் 3 ரெண்டு நம்பரை ஆட் பண்றப்ப எனக்கு மைனஸ் 3 வரணும், மல்டிபிள் பண்றப்ப பிளஸ் 2 வரணும். இப்போ மைனஸ் 2 மைனஸ் 1 போடலாமா? மைனஸ் 2வையும் மைனஸ் 1ஐயும் ஆட் பண்றப்ப எனக்கு மைனஸ் 3 வந்துடும். மைனஸ் 2வையும் மைனஸ் 1ஐயும் மல்டிபிள் பண்றப்ப எனக்கு பிளஸ் 2 வந்துடும். மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும்ல, மாறிடும். இந்த மாதிரி ஃபேக்டரைசேஷன் போட கத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ p மைனஸ் 2 இன்டூ p மைனஸ் 1. மேம் எனக்கு ஃபேக்டரைசேஷன் தெரியாது மேம், இந்த மாதிரி போடுறதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, அடுத்து இங்க என்ன இருக்கு? p ஸ்கொயர் இன்டூ மைனஸ் 4 இருக்கா? இப்போ இதை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா p ஸ்கொயர் மைனஸ் 4 p ஸ்கொயர் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஏன்னா இது 2ஓட ஸ்கொயர் தானே. இப்போ பார்க்க இது எப்படி இருக்கு? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மாதிரி இருக்கா? இதை நான் எப்படி பிரிச்சு எழுதலாம்? a பிளஸ் b a மைனஸ் b அப்படின்னு பிரிச்சு எழுதலாமா? இதுல எதுக்கு நான் காமனா இருக்கு? ஸோ அப்போ நான் வந்து p பிளஸ் 2 p மைனஸ் 2 அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா? இதுதான் இதுக்கான ஃபேக்டரைசேஷன். நான் வந்து இருந்ததை ஃபார்முலா ஃபார்மேட்டுக்கு மாற்றி ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். அப்போ இங்கே என்ன வரும்? p பிளஸ் 2 p மைனஸ் 2 அப்படின்னு வந்துடும். ஓகே, இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல எது காமனாக இருக்கு? இந்த p மைனஸ் 2 தான் காமனாக இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் அதை எடுத்து எழுதிருங்க. அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதுனா போதும். p மைனஸ் 1 அதுக்கப்புறம் p பிளஸ் 2. இதுதான் என்னது? அந்த சம்முக்கான LCM. p மைனஸ் 2 p மைனஸ் 1 p பிளஸ் 2 கண்டுபிடிச்சிருச்சு. அவ்வளோதான். இது நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புரியல ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து சம். ஃபிஃப்த்து சம்மும் அதே மாதிரி தான் ஃபேக்டரைசேஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த 2வை முன்னாடி கொடுத்துருக்காங்க. இந்த 2வை கொடுத்துருக்கப்பெல்லாம் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கிறேன். மைனஸ் 5x மைனஸ் 3. இந்த 2வை லாஸ்ட் டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணியிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 6 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இங்கே மைனஸ் 6 போடணும். அதாவது இந்த சைடு இருக்கிறத எப்போ பாக்ஸ்குள்ளே போடணும், இங்கே இருக்கிறத கீழே போடணும். மைனஸ் 5 போடணும். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுறப்ப எனக்கு மைனஸ் 5 வரணும், மல்டிபிள் பண்ணுறப்ப மைனஸ் 6 வரணும். அப்போ எந்த நம்பராக இருக்கும்? மைனஸ் 6 ப்ளஸ் 1. இதை எப்படி மேம் கண்டுபிடிக்கிறீங்கன்னா நீங்கள் நிறைய சம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ, இதை போட்டால் தான் இது வரும்னு நம்மளுக்கு தெரியும். அதனால தான். ஓகேவா? இப்போ மைனஸ்லேருந்து ப்ளஸ் 1 போச்சுன்னா 5 வரும். மைனஸ் சைன் தான் பெரிய சைன். ஸோ அதனால அதை போட்டாச்சு. ஓகே, அப்போ நான் இதை எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் மைனஸ் 6 அதுக்கப்புறம் எக்ஸ் பிளஸ் 1. ஆனால் இங்கே தான் ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்கு. நம்ம என்ன பண்ணோம்? 2வை இந்த பக்கம் கொண்டு போனோம். கரெக்டா? அப்போ 2வை இங்கே டிவைட் பண்ணணும். 2வை மல்டிபிள் பண்ணீங்கல்ல, ஸோ 2வை டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து 3ன்னு வந்துடும். இந்த 2ஆல் டிவைட் ஆக முடியாது, அதனால இவன் இங்கே போயிடுவான். ஓகேவா? ஸோ எக்ஸ் மைனஸ் 3 அண்ட் 2x ப்ளஸ் 1 அப்படின்னு வந்துடும். இது யாருக்கான ஃபேக்டரைசேஷன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்காங்கல்ல அவங்களுக்கான ஃபேக்டரைசேஷன். இப்போ ரெண்டாவது இது பாருங்க.
இது எப்படி இருக்கு 4x² மைனஸ் 36ன்னு இருக்கு. அப்போ நான் இந்த 4 காமனாக வெளியே எடுத்து வச்சுக்கிறேன். x² மைனஸ் 9 அப்படின்னு இருக்கும். இந்த 4 கண்டுக்கூடாது மேம், அப்படிலாம் கிடையாது, எடுத்து வச்சுக்கணும், தனியாக இருக்கட்டும். ஓகேவா? ஸோ x² மைனஸ் 3² அப்படின்னு எழுதிக்கிறேன். 3யோட ஸ்கொயர் தானே எழுதிக்கிறேன். இது பார்க்க எப்படி இருக்கு a² மைனஸ் b² ஃபார்மேட்டில் இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ x + 3 அண்ட் x - 3 அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டு டேர்மையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. கரெக்டா? என்ன பண்ணியிருக்கோம், 2x² மைனஸ் 5x 2x² மைனஸ் 5x மைனஸ் 3 இதையும் 4x² மைனஸ் 36 எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். இதை என்னவா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம், x மைனஸ் 3 2x + 1 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதையே வந்து என்ன ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம்னா 4x + 3 இன்ட்டு x - 3 ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் எது காமனாக இருக்குது, இதுதான் காமனாக இருக்குது. அப்போ x - 3 ஃபர்ஸ்ட் எழுதிருங்க, அதுக்கப்புறம் இருக்கிற பேலன்ஸில் எழுதிருங்க. இங்கே 4 போட்டுக்கோங்க, பேலன்ஸ் இருக்கிற x + 3, அதுக்கப்புறம் 2x + 1. அவ்வளோதான் இந்த சம். இதுதான் அதுக்கான எல்சிஎம். இன்னும் 6th சம் மட்டும் பேலன்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். ஓகே, இப்போ 6th சம் பார்க்குறோம். 6th சம்மில் 3 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 டேர்ம்ஸை பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை டேர்ம் கொடுத்தாலும் அந்த டேர்மில் எது காமனாக இருக்கோ அதை வெளியே எடுக்க பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த டேர்ம் எழுதிக்கிறேன். ஸோ 2x² மைனஸ் 3xy² அப்படின்னு எழுதியாச்சு. இந்த டேர்மில் எது காமனாக இருக்குது, அதாவது 3xy² எது காமனாக இருக்குது, இங்கே ஒரு x எடுக்கலாம், இங்கே ஒரு x எடுக்கலாம். அப்போ நான் எக்ஸை வெளியே காமனாக எடுத்துட்டு உள்ளே என்ன பண்ணுறேன், 2x மைனஸ் 3y. கரெக்டாக? இந்த x வெளியே வந்துடுச்சு, இங்கேருந்து ஒரு x வெளியே வந்துடுச்சு. போட்டு ஃபுல்லாக ஸ்கொயர் போடுறேன். ஏன் ஃபுல்லாக ஸ்கொயர் போடுறேன்னா நான் இங்கிருந்தே எடுத்தேன், நான் ஒன்றும் தனியாக எடுக்கல. ஸோ ஃபுல்லாக ஸ்கொயர் போட்டு வச்சாச்சு. ப்ளஸ் ஃபுல்லாக ஸ்கொயர் போட்டதை நான் எப்படி தனித்தனியாக எழுதிக்கலாம் அப்படின்னா x² இன்டூ 2x மைனஸ் 3y தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிஞ்சு போச்சு. செகண்ட் டேர்ம் பாருங்க. செகண்ட் டேர்ம் என்ன இருக்கு, 4x மைனஸ் 6y தி ஹோல் கியூப் விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது ரெண்டுத்துல எது காமனா இருக்கு, வேரியபிள்ஸ் எது காமனா இல்லை, பட் நம்பர் காமனா இருக்கு. 2ங்கிற நம்பர் காமனா இருக்கு. பட் 2 நான் எடுத்தேன்னா 2x மைனஸ் 3y ஹோல் கியூப் அப்படின்னு வருமா? இப்போ இந்த ஹோல் கியூப், அதாவது நான் இங்க இருந்த நம்பரை தான் உள்ள இருந்து வெளியே எடுத்திருக்கேன். இப்போ ஹோல் கியூப் அப்படின்னா இந்த இதுக்கும் கியூப் வரும், இதுக்கும் கியூப் வரும். ஸோ 2 பவர் கியூப் இன்டூ 2x மைனஸ் 3y பவர் கியூப். ஓகேவா? நெக்ஸ்ட் மூணாவது டேர்ம் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அது ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ 8x³ மைனஸ் 27y³ அப்படின்னு இருக்கா. இப்போ இந்த 8x³ நல்லா உத்து பாருங்க, உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா 2x தி ஹோல் கியூப். கரெக்டா? 8 அப்படிங்கிறது 2 கியூபோட ஆன்சர் தான். 2 into 2 into 2 which is equal to 8. கரெக்டா? இப்போ இந்த 27 அதே மாதிரி எழுதலாமா, மைனஸ் 3 into y தி ஹோல் கியூப். ஸோ 2 into x பவர் 3 மைனஸ் 3y பவர் 3 அப்படின்னு போட்டாச்சு. இது பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னா a³ மைனஸ் b³ மாதிரி இருக்கா. அப்போ இதுக்கு ஃபார்முலா போடணும், இதுக்கு மட்டும் ஃபார்முலா போடணும். இதுக்கு என்ன ஃபார்முலா வரும், a + b, சாரி ஃபர்ஸ்ட் a மைனஸ் b, a minus b into a² plus ab plus b² அப்படின்னு இருக்கும். ஓகே, a minus b னா இங்க a என்னது, a which is equal to 2x, b which is equal to 3y. இப்போ இதை வச்சு இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். இங்க என்ன வந்துடும், 2x minus 3y, அதுக்கப்புறம் இங்க என்ன வரும், 2x the whole square plus 2x into 3y plus 3y the whole square அப்படின்னு வந்துடும். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, 2x மைனஸ் 3y அப்படியே இருக்கட்டும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா 4x² பிளஸ் 2 3s 6xy, அதுக்கப்புறம் இங்கே என்ன வந்துடும் பிளஸ் 9y² அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம தெரியணுங்கிறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் 3 டேர்மையும் ஒன்றா எடுத்து எழுதியிருக்கேன். இந்த டேர்மில் எதெல்லாம் காமனாக இருக்குன்னு நம்ம தனியாக பார்க்கலாம். ஓகேவா? எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரே நிமிஷம் நான் கீழே எழுதிக்கிறேன். 2x² மைனஸ் 3xy, இதுதான் நம்மளுக்கு என்ன பண்ணாங்க கொஸ்டின்ல கொடுத்தது. நம்ம அதை எப்படி பிரித்து எழுதியிருக்கோம், இங்கே பார்த்தீங்களா, இங்கே பிரித்து எழுதியிருக்கோம். எப்படி எழுதியிருக்கோம், x² எனக்கே மறந்து போச்சு, இன்டூ 2x மைனஸ் 3y தி ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? அப்படி தானே எழுதியிருக்கோம், 2x மைனஸ் 3y ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கோம். ரெண்டாவது டேர்ம் என்னவா கொடுத்துருக்காங்க,
4x minus 6y the whole cube which is equal to அதையும் நம்ம எப்படி எழுதி வச்சிருக்கோம் இந்த இங்க எழுதி வச்சிருக்கோம் பாருங்க 2 cube into 2x minus 3y so 2 cube into 2x minus 3y the whole cube அப்படின்னு எழுதி வச்சிருக்கோம் மூணாவது டேர்ம் என்னவா கொடுத்திருக்காங்க 8x cube minus 27y cube அப்படின்னு இருக்கு 8x cube இந்த இதுதானே நம்ம மூணாவது டேர்ம் எழுதிருக்கோம் so 2x minus 3y 4x square plus 6xy plus 9y square ஓகேவா இப்போ நான் மூணு டேர்மை தனித்தனியா பிரிச்சு எல்லாத்தையும் எழுதியாச்சு இப்போ இதுல காமன் இருக்கிறது கண்டுபிடிங்க எது காமனா இருக்கு இது 2x minus 3y வந்து காமனா இருக்கு அப்ப எதுல பவர் ஜாஸ்தியா இருக்கு இந்த 3ல தான் பவர் ஜாஸ்தியா இருக்கு அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம் 2x minus 3y பவர் 3 அப்படிங்கறது தான் எல்சிஎம் எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே எழுதிடலாம் பேலன்ஸ் என்னென்ன இருக்கு ஒரு x ஸ்கொயர் இருக்கு ஒரு 2 பவர் 3 இருக்கு அப்புறம் 4x ஸ்கொயர் plus 6xy plus 9y ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்கு அவ்வளவுதான் இதுதான் அந்த சம்க்கான எல்சிஎம் புரிஞ்சா இந்த 2x minus 3y வந்து நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னு சொல்லி இதை மாத்தி கூட எழுதிக்கலாம் அதாவது x ஸ்கொயர் into 2 cube into 2x minus 3y the whole cube into 4x square plus 6xy plus 9y square அப்படின்னு எழுதிக்கலாம் உங்க புக் பேக் ஆன்சர்ல எப்படி மாத்தி கொடுத்தாலும் உங்களுக்கு மார்க் கிடைச்சிரும் அதை பத்தி ஃபீல் பண்ண வேணாம் பட் ஆனா இந்த மாதிரி நம்ம டேர்ம்ஸ் பிரிக்கிறோம்ல இதை இப்படி மாத்துறோம்ல இது வந்து கொஞ்சம் கவனமா பண்ணணும் காமன் நம்பர்ஸ் வர மாதிரி பண்ணணும் காமன் வேரியபிள்ஸ் வர மாதிரி பண்ணணும் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் 3.2 கம்ப்ளீட்டா வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண போறேன் இந்த மாதிரி அப்கமிங் டேஸ்ல ஒரு ஃபுல் எக்ஸசைஸ் தான் அப்லோட் பண்ண முடியும் ஓகேவா நான் இனிமேல் தனித்தனி சம்ஸ் அப்லோட் பண்ணுறது வந்து ஈஸியாக தான் இருக்கும் இருந்தாலும் இப்படி ஃபுல்லாக அப்லோட் பண்ணால் உங்களுக்கு ஒரு 1 சிட்டிங்கில் உட்காந்து ஒரு எக்ஸசைஸ் முடிச்ச ஃபீல் வரும் அதனால நான் அந்த மாதிரி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள்